our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நீங்கள் அனுபவிக்கும் பாடுகளையும் தனிமையையும் காண்கிறார். அவர் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தலையும் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை தொட்டு நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் திரும்ப தருவார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். காயங்களிலே வெளிப்படையான காயங்களும் உண்டு, உள்ளான காயங்களும் உண்டு. சரீரத்திலே உள்ள காயங்களும் உண்டு, ஆத்துமாவிலே வருகிற காயங்களும் உண்டு. சீக்கிரத்தில் ஆறக்கூடிய காயங்களும் உண்டு, ஆறா காயங்களும் உண்டு. கர்த்தர் அன்போடு உங்களுடைய அருகிலே வந்து, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றுகிறார். கர்த்தர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பாவத்தின் தண்டனையை ஒருவேளை உங்கள் மேல் சுமத்தினாலும் பின்னர் மனதுருகி காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவர்களை கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். சிறையிருப்பின் காயங்கள் ஆழமானதாகவும் தாங்கக்கூடாததாகவும் இருந்ததை கண்டு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரண்டைக்கு திரும்பின போது கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றி தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகமும் ராஜாக்களின் புஸ்தகமும் இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரமும் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் காயங்களை ஆற்றுவார். ஆகவே தாவீது தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று ஜெபித்தார். எரிகோ செல்லும் வீதியிலே ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடந்தான். அவனை கள்ளர்கள் காயப்படுத்தியிருந்தார்கள். அவனுடைய பணத்தை திருடியதோடும் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்ததோடும் அவர்கள் அவனை விட்டுவிடவில்லை. அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கவும் செய்தார்கள். மனிதனுடைய ஆத்துமாவை குற்றுயிராக்கும் கொடிய கள்ளன் சாத்தானாவான். அவன் சந்தோஷத்தை திருடுகிறான், சமாதானத்தை திருடுகிறான். மட்டுமல்ல, ஆவிக்குரிய இரட்சிப்பின் வஸ்திரங்களை உரிந்து போடுகிறான். மனித கொலைபாதகனாகிய சாத்தான் ஜனங்களை குற்றுயிராக விட்டு செல்லுகிறான். நல்ல சமாரியனான இயேசு அவனை தேடி வந்தார், தூக்கி எடுத்தார், மனதுருகினார். காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தார், காயம் கட்டினார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பிரியமானவர்களே, கர்த்தரே நமது பரிகாரியாக இருந்து நம்மை பராமரிக்கிறார். அவருடைய அன்பு இன்றைக்கும் உங்களுடைய காயங்களை கட்டுகிறது. அவர் உங்கள் வேதனையை அறிவார். நிச்சயமாகவே உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களுடைய காயங்களையும் கட்டி உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். பிரியமானவர்களே, நீங்கள் வியாதியினால் அவதிப்படுகிறீர்களா? ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறீர்களா? இன்றைக்கு அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா?
ஒருவேளை தீவிரமாக வியாதிப்பட்டிருப்பதால் உங்களுக்கு அன்பானோர் கூட விலகி போய்விட்டார்களா? உங்கள் நற்பெயரை, சமுதாயத்தில் இருந்த மரியாதையை இழந்து விட்டீர்களா? ஒருவேளை மிகவும் தனிமையாக உணரலாம். வேதாகமத்தில் இதே போன்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவள் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்படுகிறாள். அவளை சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லோரும் அவளை புறம்பே தள்ளினார்கள். அவளை அசுத்தமானவள் என்று முத்திரை குத்தினார்கள். அவள் தன் மரியாதையை எல்லாம் இழந்துவிட்டாள். ஆனால் ஒரு நாள் இயேசு தன் பட்டணத்தின் வழியாக செல்வதாக அவள் அறிந்தாள். அவள் அவரிடம் யாரையும் பொருட்படுத்தாமல் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணாமல் ஓடி வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். யாருக்கும் அவளை தொடும் தைரியமில்லை. ஆனால் அவள் விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் குணமாவேன் என்று எண்ணியது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த தருணமே அவள் குணமடைந்தாள். அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போனது. அவள் பரிபூரணமாக்கப்பட்டாள். அவள் இழந்த எல்லாமும், நற்பெயர், சமுதாயத்தில் அவளுடைய இடம் எல்லாமும் திரும்ப அவளுக்கு கிடைத்தது. அவளுடைய ஆரோக்கியம் திரும்ப கிடைத்தது. அவளது காயங்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை பற்றி கொண்டு விசுவாசத்தை இழந்து போகாமல் இருந்தால் அவர் உங்களை தொடுவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணி காயங்களை ஆற்றுவார். நீங்கள் பல ஆண்டுகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் நற்பெயரை இழந்து போனீர்களா? நீங்கள் தனியே இருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும், உங்கள் ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். அவர் பெரிய பேரை சமுதாயத்தில் மீண்டும் தருவார். தாமே உங்கள் பரிகாரி என்று காட்டுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வேதனையை, என்னுடைய பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர். நான் இருக்கிற தனிமையை, யாரும் பார்க்க முடியாத காயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் இன்று வஸ்திரத்தை தொட்ட பெண் போல உம்மிடம் விசுவாசத்தோடு வருகிறேன். உம்முடைய ஒரே ஒரு தொடுதல் என்னை பரிபூரணமாக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் சரீரத்தை, இருதயத்தை, ஆவியை தொட்டு சீர்படுத்தும். வாழ்க்கை தந்திருக்கிற எல்லா காயங்களையும் மாற்றும். என்னுடைய நற்பெயரை, சமாதானத்தை, பலனை திரும்ப தந்தருளும். இப்போதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை புறப்படட்டும். நீரே என் பரிகாரி என்பதை என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீரே பரம வைத்தியர் என்று நம்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.